இன்னொரு அருமையான சத்தியம் அது என்னென்றால், தேவனாலே எங்களுக்கு, அதாவது அப்போஸ்தலராகிய எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால, என் ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறது பாருங்க என்னன்னு, எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அந்த தேவன் புது புது ஆறுதல் அனுப்புகிறார். பழைய தேஞ்சுவோன் ஆறுதல் அல்ல, புது ஆறுதல். புது கிருபைன்னு சொல்றது போல புது ஆறுதல்னால எந்த உபத்திரவாகிலும் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல். அந்த ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல். அவர் இல்லாம, அந்த இயேசு இல்லாம, அந்த திரியேக தேவன் இல்லாம ஆறுதல் இல்லைங்க சகோதர சகோதரிகளை. அவரிடம்தான் இருக்கிறது, அவர் மூலம்தான் வரும். ஆகியனால அந்த ஆறுதலை பெற்ற பவுல், நாங்க வாங்கிட்டோம், அந்த ஆறுதல்னால உங்களையும் ஆறுதல் படுத்துகிறோம். என்னமோ பவுலுக்கிட்ட கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா கொடுத்த மாதிரியும், அதே பவுல் இதோ எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கிறது, இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று நமக்கு ஒரு 1000 2000 கொடுக்கிற மாதிரி இது எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் என்கிற தேவ மனிதன் அவரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆறுதலை தன்னோடு கூட மாத்திரம், தனக்காக மாத்திரம், சுயநலத்துக்காக வைத்துக் கொள்ளாமல் அவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஆறுதலை உங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். ஏன்னா இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆறுதல். அவர் தேவனாக எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால எங்கள் உபத்திரவத்திலாகிலும் எந்த உபத்திரவத்திலாகி அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் ஆறுதல் தருகிறார். உபத்திரங்களில் ஆறுதல், கவலையில ஆறுதல், துன்பத்திலே ஆறுதல். நிறைய சமயத்தில் நாம் தனிமையில் விடப்படுகிறோம். ஈவன் குடும்பத்தில் இருக்கும்போது கூட தனிமையை ஃபீல் பண்ணுகிறோம். எனக்கு உண்மையானபடி துணை இல்லை என்று ஏங்குகிறோம். தனிமை வாட்டும் போது தேவ பிரசன்னத்தின் ஆறுதல். அப்படிப்பட்ட ஆறுதலை பெற்று இந்த கிறிஸ்துவ ஜீவிதத்தை வெற்றியோடு, தோல்வியோடல்ல, வெற்றியோடு ஓடி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு ஏற்ற ஆறுதலை அனுப்பி உற்சாகப்படுத்துகிற அருமையான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, இந்த ஆறுதலில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.